அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த ராமேஸ்வரத்தில் சாமி கும்பிட போகிற இடத்துல நம்ம ஊர் மக்கள் படுற பாடு இருக்குல்ல, அதை பற்றி பேசணும்னு அந்த வீடியோ. என்னென்னா, சமீபத்தில் ராமேஸ்வரம் போயிருந்தேன். அங்கே வெளியில் கோயில் வெளியில் வந்து அங்கங்கே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஐடி கார்டு போட்டுக்கிட்டு கோயில் நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி சில பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, தீர்த்தத்தில் குளிக்கலான்னு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போனால் 25 ரூபா டோக்கன் வாங்க சொன்னாங்க. வாங்கினோம். வாங்கிட்டு உள்ளே போனால் கிணத்துல தண்ணி அள்ளி ஊற்றுறதுக்கு ஆட்களே கிடையாது. சரி, வரிசையில் நின்றுக்கிட்டு யாராவது வந்து ஊற்றுவாங்கன்னு பார்த்தா ஹிந்திக்காரவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த வெள்ளை சட்டை போட்ட நபர்கள் வராங்க. வந்து அவங்க எத்தனை பேரை கூப்பிட்டு வராங்களோ கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு இந்த வரிசையில் நிற்கிற நம்ம ஊருக்காரவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அண்ணன் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஊற்ற முடியாது, ஹிந்திக்காரங்க மட்டும்தான் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஊற்றிட்டு நம்ம மக்கள் பாவமாக அவங்கள வந்து பார்க்குறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சிடாது, தீர்த்தம் கிடச்சிடாதா, ஊற்றிட மாட்டாங்களான்னு பாவமாக பார்க்குறாங்க. அவங்க மட்டும் ஊற்றிட்டு அவங்க மட்டும் கூப்பிட்டு போயிடறாங்க. யாராவது புண்ணியமாக அப்படி தூக்கி இறச்சாதான் நம்ம ஊர் மக்கள் மேலே படுது. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். அது மட்டும் இல்லை, தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு தீர்த்தமும் ஊற்றி முடிச்சுட்டு இந்திக்காரங்களை வரிசையாக நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு வாளியில் தண்ணியை கொண்டு வந்து அந்த வெள்ளை சட்டை போட்டவங்க நபர்கள் அந்த தீர்த்தம் முடிச்சுன்னா அவங்க இப்படி கையை காட்ட சொல்லி இப்படி தீர்த்தத்தை ஊற்றி முடிச்சுட்டு சாமி ஏதாவது கொடுக்க அந்த அசிங்கமாக இல்லை. தமிழ்நாட்டில் ஹிந்தி வேண்டாம், ஆனால் ஹிந்திக்காரங்களுக்கு ராஜ மரியாதை. கோயில் கருவறை வரைக்கும் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு மாலையை போட்டு அவங்கள்ட்ட 100-200 வாங்கிட்டு பூ கொடுத்து பழம் கொடுத்து அனுப்புகிறீங்க. வெக்கமாக இல்லை? அரசாங்கம் என்ன பண்ணணும்? இப்படி வந்து கோயிலில் இப்படிலாம் ஊழல் நடந்தால் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பேசாமல் அழகர் கோயிலில் இருக்க மாதிரி ஒரு பைப்பை செட் பண்ணி இயற்கையாக விழுகிற மாதிரி செட் பண்ணால் பக்தர்கள் குளிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே முறைப்படி வரிசையில் நின்று சாமி கும்பிடுவாங்க. இந்த கோயிலில் தர மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க முறைப்படி வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு 90 வாங்கி நெத்தியில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். இந்த பண்ணணும். ராமேஸ்வரத்தில் மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த நபர்கள் கோயிலில் வேலை பார்க்குறதா கூறி இப்படி பக்தர்களை ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா கோயில்லையும். அவங்களெல்லாம் முறைப்படுத்தி முறையாக பக்தர்களுக்கு அரசாங்கம் வழிபாட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். அதை வெளி மாநிலத்திலேருந்து வந்துட்டாங்க இந்திக்காரங்களுக்கு மட்டும் கோயில்களில் ராஜ மரியாதை. அரசாங்கம் வந்து உடனடியாக கண்காணித்து கோயிலில் மோட்டரை செட் பண்ணி தண்ணி தீர்த்தம் வந்து அதுவே மக்கள் மேலே விழுகிற மாதிரி செட் பண்ணணும். இப்படிப்பட்ட நபர்களை வந்து நீங்கள் கோயில் ரசீது கொடுக்க மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்துங்க. பக்தர்களை வழி நடத்துகிற வேலையை இப்படிப்பட்ட நபர்கள் செய்யவே கூடாது. கோயில் ஊழியர்கள் செய்யவே கூடாது. வரிசையிலேருந்து முறைப்படி சாமி கும்பிட்டு அவங்களே போகணும். அதுதான் முறை, அதுதான் காலங்காலமாக இருக்குது. இந்த ராமேஸ்வரம் மாதிரி கோயிலில் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி இப்படி ஆட்களை போட்டு இப்படி ஏமாற்றி காசு வாங்குறதெல்லாம் முறைப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.